அதாவது அவர் வரணுன்றதுல அவர் விருப்பப்பட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாமே ஆரம்பிச்சிருக்காரு, கொடி கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்போ கொள்கைகள் வராரு. இப்போ அவருடைய முதல்ல ஆரம்பிக்கிறதுல பெரியார் இதுக்கு போகிறாரு, வராரு, இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் ஜோதிடத்தில் கேட்குறனால 26 மே 2025 வரைக்கும் அவருக்கு நிறைய தடைகள் காணும். மே மாதம் தாண்டின பிறகு ஸ்டெடியாக வரும். அது வரைக்கும் குழப்பம் தான். அது வரைக்கும் குழப்பம் இருக்கும். திடீர்னு கூட மைண்டு மாறலாம். நம்ம எடுத்த முடிவு தப்பாக இருக்குமோன்றது கூட யோசிக்க வேண்டும். பெரியாருக்கு மரியாதை செய்தாலும் ஒரு பக்கம் சாய்பாபா கோயிலுக்கு போறாரு. இது போல தமிழ்நாடு அரசியலுக்கு வர்றது இருக்குதான் அந்த முன்னோடியாக அவர் பெரியார் திடலுக்கு போனது தான். கொடி டேக்கப் ஆகுமா இல்லையான்றது நான் என்னன்னா அவருடைய தசாபுத்தி தான் நான் பேசுவேன். நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு பிடிச்சிருக்கு, 2 யானை பிடிச்சிருக்கு வைக்கிறாரு, அதில் அந்த பூ பிடிச்சிருக்கு வைக்கிறாரு, அந்த பூ இந்த பூ இல்லை, இதுதான் ஒரிஜினல் பூ. ஸோ எல்லாமே காப்பி அடித்து தான் இனி வாழ முடியும். நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் எந்த கேள்வி கேட்டாலும் நழுவி ஓடுற ஆள் நான் கிடையாது. முதல்வர் யோகம் இருக்கா இல்லையா?